வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீமான் கட்சியிலேருந்து தம்பிகள் விலகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றியும், அது மட்டும் இல்லைங்க, ஜோதிடர் ராம்ஜி அப்படிங்கிறவருக்கு இலங்கையில் ஒரு மலையே இருக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு கட்சியும் தொடங்கியிருக்கிறாரு. அது என்ன கட்சி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றியும், அதையும் தாண்டி இங்கே எதிர்க்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவையில் பேசுகிற எந்த ஒரு விஷயமும் ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற விஷயமும், அவர் என்னென்ன பேசினாரு அப்படிங்கிறதையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஜோதிடர் ராம்ஜி அவர்கள் இலங்கையில் ஒரு மலை வச்சிருக்கிறாரா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்குறப்ப ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக இந்து திராவிட கட்சி அப்படின்ட்டு ஒரு கட்சியும் ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. இவருக்கு யார் எங்கேருந்து ஃபண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம்னா, அவர் சொல்கிற பதில் என்னன்னா, என்னகிட்ட வந்து ஜோதியம் பார்க்குறவங்கள அதோடைய ஃபீஸில் வச்சு தான் நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, இவர் புதுசாக இலவச மருத்துவமனை, மாயா இலவச மருத்துவமனை அப்படின்னு ஒன்று ரன் பண்ணிட்டு வராரு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இதுக்கெல்லாம் விளக்கம் கேட்டோம் அப்படின்னா, என்னுடைய ஒய்ஃபுடைய தாலியும் மற்றபடி இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸுடைய சப்போர்ட் மூலிமா மட்டும்தான் இதெல்லாம் பண்ணிட்டு வரேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஜோதிடம் பார்க்குற வர காசுல இருந்து தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அவருக்கு எவ்வளோ ஜோதிடத்துலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோதிடத்துக்கு 5000லேருந்து 10,000 வரையும் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவருடைய முந்தைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, லட்சத்தில் சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர். ஒரு லட்சத்தில் சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர் இப்போ ஒரு 1000த்தில் வந்து ஒரு வேலை பார்க்குறாரு அப்படின்னா, ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆழமான கருத்தும் கூட. அது மட்டும் இல்லைங்க, இவரை நித்யானந்தா கூப்பிட்டு பாராட்டி இருக்கிறாரு. ஒரு மாலையும் போட்டிருக்காரு. இவருடைய தம்பிக்கும் மாலை போட்டிருக்கிறாரு அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வெளியே வருது. அது மட்டும் இல்லாமல் இவர் எதனால் கட்சியை தொடங்கினாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே சீமானை நான் சிஎம்மாக ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவருடைய கட்சியோட தலைப்பு பார்த்தீங்கன்னா இந்து திராவிட கட்சின்னு இருக்குது. அப்போ திராவிடம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பிடிக்காத சீமானும் இவரு எப்படி கை கோப்பாங்க அப்படிங்கிற கேள்வி மிக பெருசு வந்து சேருது. அதையும் தாண்டி இங்கே சீமான சிஎம் ஆக்குறதுல இவருக்கு என்ன ஒரு ஆர்வம் அப்படிங்கிறத போக போக தான் தெரியும். ஏன்னா இவருடைய செயல் நடவடிக்கைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இவரை யார் இயக்குறாங்க அப்படிங்கிற முதல் கொண்டு தெரிய வரும். இப்போதைக்கு இவர் சொல்கிற விஷயங்களாம் பார்க்கும்போது புதுசாக பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் எல்லாம் பண்ணுற ஒரு வேலையாக தான் நம்ம பார்க்குறோம். அதையும் தாண்டி இவர் ஏன் சீமானுக்கு டைரெக்டாக சப்போர்ட் பண்ணணும், திராவிடம் அப்படின்னு கட்சி வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு பின்னாடி இருந்து யோசிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போக போக நம்மளுடைய அடுத்தடுத்து வரும் வீடியோக்களை பார்ப்போம். அதுக்கடுத்ததாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவையில் என்னென்ன பேசியிருக்கிறாரு, அது ஏன் வெளியே வரமாட்டேங்குது. நான் கூட யோசித்தேன், எதிர்கட்சி தலைவராக இவர் இருக்கிறாரு, என்னைக்காச்சும் எதிர்த்து ஆளுங்கட்சி கேள்வி கேட்டிருக்கிறாரா அப்படின்னு. அண்ணாமலை கூட டெய்லியும் ஏதோ ஒரு பத்திரிகையில் ஏதோ ஒரு செய்தித்தாளில் வந்துட்டு இருக்கிறாரு. இந்த திமுக ஆட்சியை எதிர்த்து இன்னும் சொல்ல போனால் திமுக கொடுத்த வாக்குறுதிகள் எத்தனை வந்திருக்கு, எத்தனை செயல்படுத்தப்பட்டிருக்கு, எத்தனை செயல்படுத்தலை அப்படிங்கிறத எல்லாத்தையும் டெய்லியும் ஒவ்வொன்றா மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு வராரு. ஆனால் எதிர்கட்சியாக இருக்கிற நம்ம திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு, எந்த ஒரு நியூஸுமே ஏன் வெளியே வரல அப்படின்னு பார்க்குறப்ப பல விஷயங்கள் நடந்திருக்கு. இவர் சட்டப்பேரவையிலும் கேள்வி கேட்டிருக்கிறாரு. ஆனால் அங்கே எல்லாமே ரெக்கார்ட் பண்ணாமல் எல்லாமே கட் பண்ணி விட்டுறாங்க அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயமும் கூட. இது மாதிரி தான் பல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் கடைசியாக நடந்த சட்டப்பேரவையில் கூட எழுந்திரிச்சு ஏன் இன்னும் விவசாயிகளுக்கு காவேரியிலேருந்து தண்ணி வாங்கி தரல அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி இங்கே அம்மா கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே மூழ்கடிச்சிட்டிங்க, எல்லாத்தையுமே மறைச்சிட்டிங்க. இன்னும் சொல்லப்போனால் அம்மா உணவகம், லேப்டாப் கொடுக்கறதுலேருந்து எல்லா விஷயங்களையுமே நிறுத்திட்டு நீங்கள் செய்ய போகிற விஷயங்களை கூட செய்யாமல் ஏன் இன்னும் தாமதப்படுத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பல பேர் இங்கே பல கேள்விகளை சட்டப்பேரவையில் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அது எதுவுமே நமக்கு வரல அப்படிங்கிறது முக்கியமான காரணம். இங்கே சட்டப்பேரவையிலையும் நடக்கிற ஒரு பாலிடிக்ஸ் தான். ஆளுங்கட்சியாக இருந்துச்சுன்னா
எதை எதை கொண்டுட்டு வரணும், எதை எதை வெளியே விடணும், எதை எதை வெளியே விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனப்போக்கு இருக்குது. அப்படிதாங்க இங்கே கடைசியாக நடந்த ஆளுநர் ரவி எதுக்காக வெளியே போனார் அப்படிங்கிற நியூஸை கூட கொஞ்சம் திரிச்சு சொன்ன மாதிரி உண்மை மோஸ்ட்லி இருந்திருக்கலாம். ஆனால் அதில் இன்னும் கொஞ்சம் திரிப்பு நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய கருத்தும் கூட. ஏன்னா அவர் வெறும் தேசிய கீதம் பாடல ஒளிபரப்பில் அப்படிங்கிறதுக்காக தான் எந்திரிச்சு போனாருன்ட்டு திமுக சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஆனால் மற்ற விஷயத்தில், அதாவது பாஜக தரப்பில் விசாரித்தோம்னா இவங்க திமுகவை புகழ்ந்து ஸ்டாலினை புகழ்ந்து பேசுகிற மாதிரியான உரையை தான் ஆளுநர் உரையில் எழுதி கொடுத்துருக்குறாங்க. அதை வாசிக்க விருப்பம் இல்லாமல் தான் ஆளுநர் ரவி அவர்கள் அங்கிருந்து கிளம்பியிருக்கிறாரு அப்படின்னு பாஜக தரப்புல இருந்து சொல்கிறாங்க. ஸோ இப்படி முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறதுக்கு உண்மையான காரணம் என்னன்னா, இங்கே வெளிப்படையான எந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறது இல்லை, இங்கே தொலைக்காட்சி படுத்துறதும் இல்லை அப்படிங்கிறதா. இங்கே சட்டப்பேரவையில் நமக்காக என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க நேரடியாக ஒளிபரப்பு பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் யார் யார் நமக்காக பேசுகிறாங்க அப்படிங்கிறது முதல் கொண்டு நமக்கு தெரிய வரும். ஸோ இது எல்லா கட்சிகளுக்குமே பொருந்து வரும். இப்போ அதிமுக ஆட்சியில் இருந்தால் கூட இதே விஷயம் தான் நடந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்தும் கூட. யார் வந்தாலும் இங்கே ஆட்சிகள் மட்டும்தான் மாறுதே தவிர காட்சிகள் மாறவே இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட ஆணித்தனமான கருத்தும் கூட. அதே மாதிரி தான் இங்கே பல விஷயங்கள் திமுக சைட்லேருந்து எல்லாத்தையுமே இழுத்து மூடிட்டு வராங்க. அதே சமயம் இந்த பக்கம் எந்த ஒரு விஷயமும் செய்யலை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஸ்டேஜில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, காவேரிக்கு தண்ணி கொண்டுட்டு வர அந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் கோட்டை விட்டுட்டீங்க. இப்போ கேரளாவில் புதுசாக 3 அணை கட்ட போகிறாங்க, அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஏன் இன்னும் எடுத்து பேசலை? இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் கேரளாவில் இருக்குது, உங்களுடைய கூட்டணி கட்சி தான், அவங்க மூலிமா நீங்கள் சொன்னால் ஈஸியாக நடக்கும். ஆனால் அதை நீங்கள் தவறிட்டு இருக்கிறீங்க ஏன் அப்படிங்கிற கொஸ்டினையும் அங்கே வச்சுருக்கிறாங்க. அதையும் தாண்டி இங்கே காவேரி பிரச்சனை வரத்துக்கு முக்கியமான காரணமும் காங்கிரஸ் தான். அப்போ இருந்த ஆட்சியில் சின்ன சின்ன விஷயங்களால் இவங்க, அதாவது காவேரி தண்ணி இஷ்யூ ஆரம்பத்தில் ரினிவல் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி இருந்த பிரச்சனையை அப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இதுவரையும் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்திருக்கா. ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைக்காக அதை ரினியூவல் பண்ணாமல் விட்டு இப்போதைக்கு என்ன ஆச்சுன்னா, இது எங்களுடைய தண்ணி தான், நாங்கள் தரமாட்டோம் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு போயிருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் காங்கிரஸ் கட்சியும் நீங்களும் மட்டும்தான் அப்படின்ட்டு பழனிசாமிகள் பயங்கரமாக குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது பார்க்குற உங்களுக்கும் தெரியும். ஏன்னா இங்கே ஒரு விஷயம் திட்டத்தை விவசாயிகளுக்குன்னு செயல்படுத்துறதுல எல்லாருமே தாமதிக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த திமுக ஆட்சியில் கொண்டுட்டு வர பல விஷயங்கள் செய்யறன்னு சொன்ன வாக்குறுதிகளில் இன்னும் பல விஷயங்கள், விவசாயிக்கான விஷயங்கள் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு விஷயத்தை தான் பாஜக அண்ணாமலை அவர்கள் கூட மென்ஷன் பண்ணிகிட்டே வந்துகிட்டு இருக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்த வீடியோ என்ன அப்படின்னு அதுக்கடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நாம் தமிழர் கட்சியிலேருந்து டெய்லியும் இல்லைனாலும் ஏதோ ஒரு எலெக்ஷன் டைமில் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வெளியேறதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். என்ன காரணம் அப்படின்ட்டு போய் விசாரித்தோம் அப்படின்னா, முக்கியமாக சொல்கிறது இங்கே தனிச்சு போட்டிடுறது தப்பு இல்லை. ஆனால் அதில் நம்மளுடைய பர்சன்டேஜ் விகிதம் மக்கள்கிட்ட நம்ம எப்படி போய் சேர்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதில் பல தம்பிகள் சோர்வடைஞ்சிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இங்கே ஒரு தொலைக்காட்சியில் ஒருத்தர் சீமானை பற்றி அவ்வளோ தரைக்குறைவாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பத்தையும் இழுக்கிறாங்க. அப்போ சீமான் அமைதியாகவே இருக்கிறாரு. அது சீமான் காதுக்கு தெரிஞ்சும் ஏன் இன்னும் அமைதியாக இருக்கிறாரு? ஒரு சின்னதாக ஒரு கேஸ் போட முடியாதா? தன்னை இப்படி தரைக்குறைவாக பேசுகிறான், மான நஷ்டீடு வழங்கணும், மான நஷ்டீடு கேஸுன்ட்டு அது மாதிரி எதுக்குமே போடாமல் ஏன் இவ்வளோ அமைதி காக்குறாரு? இங்கே ஒரு தொலைக்காட்சியில் ஒரு நபரை திட்டத்துக்காகவே ஒரு ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கு. அதை எதிர்த்து ஏன் இன்ன வரையும் சீமான் ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டேங்கிறாரு. ஆனால் கேட்குற கேள்விக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் அமைதியாக இருக்கிறோம், ஜனநாயக வழியில் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே ஜனநாயகம் அப்படிங்கிறது அமைதியாக போகிறது மட்டும்தான் ஜனநாயகமா? இங்கே கேள்வி கேட்குற உரிமை இருக்குது அப்படிங்கிறது தானே ஜனநாயகம். அப்படிங்கிறப்ப நீங்கள் கேள்வி கேட்க உரிமை இருந்துச்சுன்னா, உங்கள் பக்கம் நியாயம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேள்வி கேட்கலாமே. ஏன் இன்னும் அதை கேட்காம இருக்கிறீங்க அப்படிங்கிறதான் இங்கே தம்பிகளோட பல பேரோட கேள்வியும் கூட சொல்லலாம். இங்கே நீங்கள் அமைதியாக இருக்கிற வரையும் உங்கள் மேலே குற்றங்கள் சுமத்தப்படுறது எல்லாம் உண்மை அப்படின்ட்டு தான்
பல தம்பிகள் நினைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல சரியாக முடிவு பண்ணுங்கள். இங்கே பல பேர் உங்களை குற்றஞ்சாட்டலாம், ஆனால் கூட இருக்கிற தம்பிகள் அதாவது நீங்கள் அதை ஒத்துக்காமல் இருக்கலாம். ஆனால் கூட இருக்கிற தம்பிகளோ இல்லை சாதாரண தொண்டனோ நாளைக்கு உங்கள் கட்சியில் சேரணும்னு நினைக்கிறவனுக்கோ இது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். நம்ம தலைவர் எதுவுமே இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கலையே அப்படிங்கிறப்ப இதில் உண்மைத்தன்மை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு கூடியும் ஒரு சாதாரண மனிதன் தள்ளப்படுவான். ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்கள் மனசில் வச்சுக்கிங்க. அது மட்டும் இல்லை, இவர் அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாருன்னா, போகிறவங்க எல்லாம் போகட்டும், அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஒரு பலத்தை சூறாவளி அடிக்கும்போது இங்கே பதர்கள் எல்லாம் பறக்க தான் செய்யும். இங்கே மணிகள் மட்டும்தான் ஆலமரமாக நிற்கும். என்னுடைய மணிகள் யார் அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஒரு கஷ்டமான சூழ்நிலையில், நெருக்கடியான சூழ்நிலையில் தான் தெரிய வரும். அதனால் எனக்கு போகிறவங்கள பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய தவறு அப்படின்ட்டு தான் என்னோட கேள்வியும் கூட. ஏன் அப்படின்னா, இங்கே உங்களுக்காக கடந்த 15 வருஷமாக உழைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க போகிறாங்க அப்படின்னா அவங்கள அழைச்சி என்ன விஷயம், எதனால் போகிறீங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கறது ஒரு கட்சியோட தலைமையோட பண்பு செயலும் கூட. ஏன்னா இங்கே ஒருத்தங்களை சேர்க்கறது எவ்வளோ கஷ்டமான விஷயம். அதே மாதிரி தாங்க ஒருத்தங்க வெளியே போகிறாங்கன்னா அதுலேருந்து பல பேர் அதை பார்த்து வெளியே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் கட்சியிலேருந்து வெளியே போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள கூப்பிட்டு என்ன சொல்யூஷன், என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கு தீர்வு சொன்னால் மட்டும்தான் இங்கே உங்களோட கட்சி பிளவுபடாது அப்படிங்கிறத நான் ஆணித்தனமாக சொல்ல வரேன். என்னுடைய தம்பிகள் இல்லை தொண்டர்கள் யாராச்சும் கட்சி மேடையில் ஏறி தன்னுடைய கட்சி இல்லாமல் மற்றவங்களை, அதாவது வைகோ, திருமாவளவன் அவர்கள் இல்லை அன்புமணி ராமதாஸ் அவங்களுடைய கட்சியை பற்றி குறை சொன்னால் இவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவங்கள நீ குறை சொல்லாத, அது நம்மளுடைய கொள்கை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ யாரை குறை சொல்லணும் அப்படின்னா 2 பேர் தான். அது ஒன்று திமுக, இல்லை அப்படின்னா பாஜக. இந்த 2 டீம் மட்டும்தான் குறை சொல்லணும் அப்படின்ட்டு அவருடைய கோட்பாடு ரொம்பவே மோசமாக இருக்குன்ட்டு தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா இங்கே எல்லாருமே அந்த கட்சியோட சேர்ந்து பயணித்தவங்க தான். அப்போ அவங்க பண்ண தவறில் இவங்களுக்கும் பாதி பங்கு இருக்குது, இவங்களுடைய சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறது உண்மை தானே. அப்போது விமர்சனம் அப்படிங்கிற வரப்ப எல்லாத்தையும் தானே சொல்லுவாங்க. ஏன் நீங்கள் அவங்களையெல்லாம் தவிர்த்துட்டு இவங்க 2 பேர்த்த மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற தோணியிலே பேசுகிறீங்க அப்படிங்கிறது தான் இன்ன வரைக்கும் புரியல. ஸோ அந்த தோணியை நீங்கள் தயவு செஞ்சு மாற்றிக்கணும். ஏன்னா இங்கே தவறு யார் செஞ்சாலும் அதை தட்டி கேட்டாகணும். இங்கே இவன் தமிழன், இவன் தெலுங்கன் அப்படின்ட்டு பிரித்து பார்க்காம இங்கே யார் தப்பு செஞ்சாலும், இன்னும் சொல்லப்போனால் வைகோ அவர்களும் ராமதாஸ் அவர்களும் விசிக கட்சி திருமாவளவன் அவர்களும் மாறி மாறி அதிமுக திமுக அப்படின்னு கூட்டணி வச்சிருக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே பணத்துக்காகவும் சில சீட்டுகளுக்காகவும் மட்டும்தான் அப்படிங்கிறது எல்லா தமிழக மக்களுக்குமே தெரிஞ்சிருக்கு. அப்படி அவங்களுடைய நாடகம் இவங்க கூட ஒத்து போகுது அப்படிங்கிறப்ப ஏன் அவங்கள விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் என்னோட ஆணித்தனமான கேள்வியும் கூட. தப்பு செய்கிறவனை தப்பு செய்ய தூண்டப்படுறான் பார்த்தீங்களா, அவன் மேலே ரொம்ப தண்டனை அதிகம் அப்படின்னு சொல்கிறோம்ல. அதே மாதிரி தான் இங்கே இவன் கூட போனால் நமக்கு கொஞ்சம் கிடைக்கும், இவன் கூட போனால் கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்ட்டு போகிற சில நபர்களால் இங்கே தமிழக மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. இங்கே யாரை விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. என்ன விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு மட்டும் யோசிங்க. ஏன்னா அவங்க பண்ணுற விமர்சனம் சரியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்கள அவங்க போக்கில் விடுங்க. அவங்க பண்ணுற விமர்சனங்கள் தவறாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தண்டிக்கலாம், இல்லை கேள்வி கேட்கலாம். அதுக்கு உங்களுக்கு முழு உரிமையே இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிறப்ப என்ன பேசணும் அப்படிங்கிறதுல நீங்கள் சொல்கிறதுல தவறு இல்லை. ஆனால் இதை மட்டும்தான் நீ பேசணும் அப்படின்னு சொல்கிறதுல தான் தவறு அப்படின்னு நான் சொல்ல வரேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா, என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுடைய கருத்துக்கும் என்னுடைய கருத்துக்கும் ஒத்து போகுதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.